ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு மொறுமொறுன்னு மோதகம். விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த மோதகம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் கணபதி அக்ரஹாரம் அப்படிங்கிற ஊரில் கணபதிக்கு, அதாவது பிள்ளையாருக்குன்னே கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஸ்பெஷல் பிரசாதம் இந்த மோதகம். இந்த மோதகம் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு மோதகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். 100 கிராம் பால் பவுடர், இந்த அளவுக்கு ஒரு மூடி தேங்காய், 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை, 1/4 கிலோ மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவா, 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 1 பிஞ்சு உப்பு, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொறு மோதகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். மோதகம் செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மாவு, ஜீனி, ரவா 3ஐயும் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மாவோட நான் ரவாவை சேர்த்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 1 பிஞ்சு உப்பு, 3ஐயும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சூடுபடுத்தின எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இனி எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இனி பூர்ணம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். தேங்காயை துருவி லைட்டாக வதக்கி மிக்சியில் கொடுத்து ஒரு தடவை அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிரும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வச்சு தான் நாம் பூர்ணம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி கடாய் வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 10 மில்லி தண்ணி சேர்த்துக்குவோம். 10 மில்லி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் டெசிகேட்டட் கோகோனட்டை சேர்த்துக்குவோம். நான் டெசிகேட்டட் கோகோனட்டை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கிளறிக்குவோம். இப்போ இதில் பால் பவுடரை சேர்த்துக்குவோம். நான் பால் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ கிளறிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது கேஸாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க, இண்டக்ஸாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பவுடர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெசிகேட்டட் கோகோனட் பூர்ணம் இந்த அளவுக்கு தயாரானோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெசிகேட்டட் கோகோனட் பூரணம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிற சூட்லையே இந்த பூரணம் நல்லா கெட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூரண உருண்டைகள் எவ்வளவு அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கையில் கூட எடுத்து காமிக்கிறேன். இனிமேல் இதை வச்சு இந்த மோதகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு உருண்டையை நான் எடுத்துருக்கேன். இதை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவோம். நல்ல மெலிசாக தேய்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
மொறு மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடியை எடுத்துட்டு இதை இப்படி சென்டராக வச்சு இப்படி ஒரு திருகுனிங்க அப்படின்னு சொன்னால் இதை அழகாக இப்படி தனியாக எடுக்க வந்துடும். இதை இப்படி நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம பூரண உருண்டை செஞ்சுருந்தோம்ல அதை எடுத்து இதை இப்படியே வச்சு சுற்றி மூடி அப்படியே ஒரு தேங்காய் குடிமையை செஞ்சு, அதாவது பார்க்குறதுக்கு தேங்காய் மாதிரியே இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். நாம் மோதகம் ரெடி பண்ணிட்டோம். நம்மளுடைய மோதகம் அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி இப்படியே வச்சு திருகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது அழகாக தனியாக கிடச்சிரும். இதை இப்படியே கையில் வச்சு ஒரு பூரண உருண்டையை இதில் சென்டரில் வச்சு இதை இப்படியே சுற்றி மடக்கி இப்படியே சேர்த்து ஒரு தேங்காய் ஷேப்பில் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவுளையும் செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். இதை அப்படியே அழகாக ஒன்று சேர்த்துறணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு இது பிரியாமல் வரும். சப்போஸ் ஒட்டலை அப்படின்னு சொன்னால் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு இதை சேர்த்து நம்ம ஒன்று சேர்த்துறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்படி ஒட்டி விட்டுறணும். எல்லா மாவையும் நாம் மோதகம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இனிமேல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனி செஞ்சு வச்சுருக்க மோதகத்தை போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. எல்லாம் நல்லா வேகட்டும். நான் இண்டக்ஸில் தான் செய்கிறேன். 100ல் வச்சுருக்கேன். அதாவது மொத்தமான லோ ஃப்ளேமே. அவ்வளோதான். நல்லா அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துச்சு. அதாவது எண்ணெயில் நல்லா வெந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுருவோம். மறுபடியும் இதை இப்படி திருப்பி போட்டுக்குவோம். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு வந்துருச்சுன்னா நாம் எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துட்றேன். இருக்கிற எல்லா மோதகத்தையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று எடுத்து அப்படியே உங்கள்கிட்ட உடச்சி காமிக்கிறேன். எப்படி பாருங்கள், மொறுன்னு அப்படியே ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.